பிரம்மா ஸ்வயம்புவ மனுவை படைத்தார். ஸ்வயம்புவ மனு மேற்கொண்டு படைக்கத் தொடங்கும் போது வைப்பதற்கு பூமி பிராட்டியை காணும். ஹிரண்யாட்சன்கிற அசுரன் அவளை கொண்டு போய் தண்ணீருக்கடியில் மடைத்து வைத்தான். அந்த தண்ணீரிடத்திலிருந்து பூமாதேவியை ரட்சிக்கணுங்கிற நோக்கத்தோடே பெருமானே பெரும் பன்றியாக அவதரித்தார். வராக அவதாரம். அழ்வார்த்தன் பாசுரத்தில் நிலமடந்ததனை இடந்து புல்கி கோட்டிட வைத்தருளிய என் கோமான் கண்டீர் என்று சாதிக்கிறார். பூமி பிராட்டியை தன்னுடைய கோரை பற்களாலே இடர்ந்தெடுத்தான். இன்னைக்கும் இந்த எம்பெருமானை வராக மூர்த்தியாக பற்பல திவ்யதேசங்களில் நாம் சேவித்துக் கொள்ளலாம். திருமலை திருப்பதி உள்ளதே, அந்த திருமலையே முற்பாடு வராக க்ஷேத்திரமாகத்தான் இருந்தது. பகவான் ஆதி வராக சுவாமி, அவருடைய மலையாகத்தான் 7 மலைகளும் விளங்கின. உங்களுக்கு கதையெல்லாம் தெரியும். பிருகுமுனிவராலே நெஞ்சில் உதைக்கப்பட்டான் திருமால். உடனே திருமகள் அவனிடத்திலே கோபித்து கொண்டு கோலாப்பூர் என்கிற இடத்துக்கு போய், கோல்ஹாபுரின்னு சொல்றார்கள், இன்னைக்கு மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய கோலாப்பூர், அங்கு போய் லக்ஷ்மி சந்நிதி இன்னைக்கு இருக்கு. அந்த இடத்துல லக்ஷ்மி தேவி தவம் புரிய தொடங்கினாள். பெருமானும் கீழ்லோகத்துக்கு வந்து தபசு பண்ண வேணும்னு ஆசை கொண்டார். மேலிருந்து பார்க்கும்போது உயர்ந்த திருமலை சேவை சாதித்தது. இதுதான் ரிஷபாத்ரி என்னும், அஞ்சனாத்ரி என்னும், கிரீடாத்ரி என்னும், வெங்கடாத்ரி என்னும், சேஷாத்ரி என்னும் பற்பல யுகங்களிலே கொண்டாடப்பட்ட 7 மலை. இந்த மலைக்கே அதிபதி வராகப் பெருமான் ஆதி வராக சுவாமி. இன்னிருக்கும் கோனேரிங்கிற சுவாமி புஷ்கரணி, அந்த புஷ்கரணி கரையில் இருக்கக்கூடியது வராகப் பெருமாள் சன்னதி. வராகப் பெருமாளை வந்தார், ஸ்ரீனிவாச பெருமாள் வணங்கினார். எனக்கு இந்த மலையில தபஸ் பண்றதுக்கு இடம் வேணும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பவே வராக பெருமாளுக்கு புரிஞ்சு போச்சு, இவருக்கு நாம இடத்த கொடுக்க போறோம், இந்த இடத்தையே அவரு தாக்கி உணர போறார், நமக்கே பிராதானியம் குறைஞ்சு போட போறது, நாம முக்கியமா இருக்க போறது இல்லை, ஸ்ரீனிவாசர் தான் முக்கியம் ஆயிட போறார் என்று வராக பெருமாள் அன்னைக்கே தெரிஞ்சுட்டார். அப்பவே ஒரு வேண்டுகோளை வைத்தார். எது நடக்கணும்னாலும் இந்த ஊர்ல முதல்ல எனக்கு நடக்கணும், அப்புறம்தான் உனக்கு நடக்கணும். அதனாலதான் இன்னைக்கும் பக்தர்கள் ஸ்ரீனிவாசன் வெங்கடேச பெருமாளை சேவிக்க போறதுக்கு முன்னாடி புஷ்கரணியில தீர்த்தமாடி வராக பெருமாளை சேவிச்சுட்டு தான் வெங்கடேசனை சேவிக்க போவார்கள். அதுதான் மரபு. ஜீயர் சுவாமிகளும் காலை திருப்பாவை சாத்துமுறைக்கு போகிறார்கள் அல்லவா, அப்போதும் வராக பெருமாள் சன்னதிக்கு போய் அங்க சாத்துமுறை நடக்கும். அப்புறம் வெங்கடேச பெருமாள் சன்னதியில நடக்கிறது. எல்லாத்துக்கும் அவருக்கு தான் முதல். ஏன்னா க்ஷேத்திரத்துக்கு பெருமாள் அவர் தான். திருவேங்கடமுடையான் வெங்கடேச பெருமான் வந்து சேர்ந்த பெருமாள். பரம் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒண்ணுமே தொழா நம்பினை ஓயுமே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். அனந்தாழ்வான்னு ஒரு மகாச்சாரியர் இருந்தார். ஏற்கனவே அவரை சிறுப்புத்தூர்ங்கிற அவருடைய அவதார ஸ்தலத்தில் நாம் சேவித்திருக்கிறோம். ராமானுஜர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய சிஷ்யர் ராமானுஜருடைய ஆணைக்கு உட்பட்டு திருவேங்கடத்துக்கு வந்து இங்கே ஏரி கட்டி தோட்டம் அமைத்து பூக்களை வளர்த்து பெருமாளுக்கு புஷ்பகைங்கம் ரெண்டு வந்தவர். ஒரு முறை ஸ்ரீனிவாச பெருமான் அவரை ஆளிட்டு அழைப்பினான், இங்கே வர சொல்லுன்னு சொன்னார். அவர் நேரம் கடத்தி விட்டார், கூப்பிட்ட உடனே போகலை. பூ தொடுத்திருந்தார், மாலையை தொடுத்துட்டு தான் வருவேன்னு அவர் நின்றுட்டார். வந்தவரை பார்த்து கோபமா ஸ்ரீனிவாச பெருமாள் கேட்கிறார், நான் உன்னை வர சொல்லியிருக்கேன், தெய்வம் வர சொன்னே வராம காலம் தாழ்த்தி விட்டாயே, உன்னை இந்த ஊரை விட்டு வெளியேற்றிடுவேன் அப்படின்னு ஸ்ரீனிவாச பெருமாள் பயப்படுத்தினார். அனந்தாழ்வான் கலங்கவே இல்லை. அவரை பார்த்து பதில் சொன்னார், நீ யார் என்னை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுறதுக்கு? சத்திரத்துல ஒரு ரூம்ல நான் இருக்கேன், சத்திரத்துல இன்னொரு ரூம்ல நீ இருக்கே. ஒரு ரூம்ல இருக்கிறவன் இன்னொரு ரூம்ல இருக்கிறவன வெளியில போன்னு சொல்ல முடியாது. சத்திரத்துக்கு முதலாளி தான் யாரையுமே வெளியில போன்னு சொல்ல முடியும். ஸ்ரீனிவாசர் கேட்கிறார், யார் அந்த முதலாளி? வராக பெருமான் தான் முதலாளி, அவர் தான் இந்த ஊருக்கு அதிபதி. நீயும் வந்து சேர்ந்தவன், நானும் வந்து சேர்ந்தவன், நீ எப்படி என்ன வெளியில போன்னு சொல்ல முடியும்? நம்ம ராமானுஜருடைய ஆணைக்கு உட்பட்டு நாம புஷ்பகைங்கரியம் பண்ண வந்திருக்கோம். இதுல உனக்கும் குறை வேண்டா, எனக்கும் குறை வேண்டா, அப்படி நான் வந்து சேர்ந்தவனான்னு ஸ்ரீனிவாசர் கேட்கிறார். அனந்தாழ்வான் பதில் சொல்றார், பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழா நம்பினை ஓயுமே. பரன் வந்து சேர்ந்திருக்கிற திருவேங்கட மாமலை, அவர் அங்கே இருந்தவர் அல்ல, வந்த பெருமாள். அப்ப இருந்தவர் வராக பெருமாள். ஆக வராக க்ஷேத்திரமாகவே இன்னைக்கும் திருமலை கொண்டாடப்படுகிறது. அதை வராக பெருமாளுக்கு ஞாபகமாக சேவித்துக் கொள்ளலாம். அங்க போகணுமே சுவாமி, மலையேறி போய் சேவிச்சு வரணுமே, பக்கத்துல வராக க்ஷேத்திரம் ஏதும் இல்லையா? இருக்கே, திருவிடவெந்தை திருவலவெந்தை என்று 2 எம்பெருமான்கள் சேவை சாதிக்கிறார்கள்.
சென்னை பட்டணத்திலிருந்து மகாபலிபுரத்தை நோக்கி போகும்போது திருவடவந்தைங்கிற திவ்யதேசம் வருகிறது. திவளும் வெண்மதி போல் திருமுகத் தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின் நாகத்திருப்பது அறிந்தும் ஆகிலும் ஆசவிடாளாள் குவளையங்கண்ணி கொல்லியம்பாவை நின் தாழ் நயந்திருந்த இவளைச் சொல்லு உன் மனத்தால் என்ன நினைந்திருந்தாய் எடவெந்தை அந்த பிரானே. திருவிடந்தை பெருமானே, உன்னுடைய இடது மடியில் பிராட்டிய வைத்து கொண்டு அவளுக்கு உபதேசம் பண்ணி கொண்டே இருக்கிறாய். என் பெண் பரகால நாயகி திருமங்கையாழ்வார், இவள் விஷயத்துல உன் மனசுல என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று திருமங்கையாழ்வார் பெருமாளை கேட்கிறார். நித்திய கல்யாண பெருமான் வராக சுவாமி தான் மூலமூர்த்தி. 360 நாட்கள் 360 பெண்ணை திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டு அனைவரையும் ஒரு பெண்ணாக்கி கடைசியாக கைப்பிடித்து சேவை சாதிக்கிற திருக்கோலம் திருவிடவந்தை. கல்யாணமாகாத விவாகம் தட்டி கொண்டே போயிருக்கிற பல பேரும் இந்த பெருமாளை வந்து சேவித்து விவாகம் நடக்கிறது என்று கோயிலார்கள் தெரிவிக்கிறார்கள். அதுவும் வராக க்ஷேத்திரம்தான். அருகே மகாபலிபுரத்துக்கு சென்றால் அங்க பின்பக்கத்திலே திருவலவெந்தை அவருடைய வலது திருமடியில் பிராட்டியை அமர்த்தி கொண்டிருக்கிறார். திருவிடவெந்தையில் இடது மடியில் வைத்து கொண்டிருக்கிறார். திருவலவெந்தையில் வர்ணகலாபத்தோட பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். இதெல்லாம் முக்கியமான வராக க்ஷேத்திரங்கள். பல மூல ஸ்தலங்கள், பல பழமையான ஸ்தலங்களை பார்த்தால் வராக க்ஷேத்திரம் தான் சொல்லுவார்கள். முக்கியமான வராக க்ஷேத்திரம் பூவராக சுவாமியினுடைய க்ஷேத்திரம் ஸ்ரீமுஷ்ணம். ஸ்ரீமுஷ்ணத்திலே நடுவாக பெருமாள் எழுந்துருளி இருக்கிறார். தனி பிம்பம், அதாவது கர்ப்பகிரகத்துக்குள்ள பெருமாள், தாயார், பக்தர்கள், உற்சவமூர்த்திகள் இவர்கள் அனைவரையும் சேவிச்சு நாம பார்த்துருக்கோம். ஆனா ஸ்ரீமுஷ்ணத்துக்கு சிறப்பே மொத்த கர்ப்பத்துக்குள்ள இந்த ஒரே ஒரு மூலமூர்த்தி தான் இருப்பார். வேற மூலமூர்த்திகளும் கிடையாது, வேற உற்சவமூர்த்திகளும் கிடையாது. அதுவும் அந்த பெருமாள் தன் திருவடிகளை பூமியில பதித்து சிறிய வடிவத்தோட 2 திருக்கைகளை இடுப்பில் வைத்து கொண்டு நிற்கிற தோரணை, அதை சேவித்தாலே இவர் உலகத்தை தூக்கக்கூடியவர் தான். அப்படி நிச்சயமா தெரிந்து கொண்டு விடலாம். அவ்வளவு ஆச்சரியமான திருக்கோலத்தில் ஸ்ரீமுஷ்ணத்தில் பூவராக பெருமான் எழுந்தருளி உள்ளார். மற்ற எந்த அவதாரத்தை பத்தினாலும் கடை தேர்வோமாங்கிறது தெரியாது. ஆனா பூவராகனாய் பூமி பிராட்டியை பிரளய சமுத்திரத்திலிருந்து இடர்ந்தெடுத்த பெருமான், அவன் திருவடிகளை பற்றினால் சம்சாரக் கடலில் மூழ்கி தவித்து கொண்டிருக்கும் நம்மையும் அவன் அவசியம் உத்தரணம் பண்ணுகிறான். நீலவர 2 பிறகவ்வி நிமிர்ந்தொதப்ப கோலவராக முன்னாய் நிலங்கோட்டிடை கொண்டையந்தாய். பகவானுடைய திருக்கோலம் எப்படி இருக்கு? ஒரு பெரிய நீலமலை நிற்கிறாப்புல வராக பெருமான் நிற்கிறார். சந்திரனை உடைத்து 2 கலைகளை நீலமலையின் வாயில் ஒட்ட வைத்தால் எப்படி இருக்குமோ அதை போல சந்திரனை போல 2 கோரை பற்கள், நீலமலையில பொருத்தப்பட்ட 2 சந்திரர்களை போலே வராகனுடைய திருமேனியில் பொருத்தப்பட்ட 2 கோரை பற்கள். அப்ப சந்திரனே கோரை பல்லுன்னா நாம கீழேந்து சந்திரனை பார்க்கச்சே ஒரு கருப்பு திட்டு அதுல தெரிய சொல்லியும், அதே போல வராக பெருமானுடைய கோரப்பற்களில் கருப்பு திட்டு ஒட்டின்றிருக்காப்புல பூமாதேவி ஒட்டி கொண்டிருக்கிறாளாம். அவ்வளவு பெரிய திருமேனி எடுத்துக்கொண்டு பூமியை உத்தரணம் பண்ணினான். முதல் அவதாரம் கிருதயுகத்தில் நடந்த அவதாரம். அடுத்தது யஜ்ஞமூர்த்தியாக பிறந்தது. ஜாதகா ருச்சேர் அஜனயது சுயமான் சுயஜ்ஞ ஆகூதி சூருர் அமரானத தட்சிணாயாம் லோகத்ரயஸ்ய மகிமீம் அஹரத் யதார்த்தியம் ஸ்வயம்புவேன மனுனா ஹரிரித்யனுக்தா. ஸ்வயம்புவ மனுவுக்கு சேவை சாதித்த பெருமான் யஜ்ஞன். ருச்சி என்கிற பிரஜாபதிக்கு பிறந்தவன். ருச்சிக்கும் ஆகூதிக்கும் கல்யாணம் நடந்தது. அவருக்கு சுயஜ்ஞர் என்று பெருமானே பிறந்தார். சுயஜ்ஞர் தட்சிணா என்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டார். உலகம் முழுக்க யாரெல்லாம் மோட்சத்துக்கு செல்ல வேணும்னு ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் மோட்ச சாஸ்திரத்தை உபதேசித்தார். அப்ப வராக சுவாமி அவதாரத்துக்கு பிரயோஜனம் தன்னை வந்து அடைவதற்கு சுலபமான வழியே பூமி பிராட்டிக்கு உபதேசிக்க. இதோ யஜ்ஞமூர்த்தியினுடைய அவதாரம் உலகத்தில் மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கிறவா அவர்களுக்கெல்லாம் அர்த்தத்தை உபதேசிக்க. ஜக்ஞேச்ச கர்தமகிருகே த்விஜ தேவஹூத்யாம் ஸ்திரீபிஸ் சமம் நவபிராத்மகதிம் ஸ்வமாத்ரே. அடுத்து 3வது ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார் கபில முனிவருடைய அவதாரம். இவர்